நேத்திக்கு போட்ட ஷார்ட்ஸ்ல காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் இட்லி வந்து ரெசிபியோட போடுங்கக்கான்னு கேட்டிருந்தீங்களே, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில நல்லா கொஞ்சம் தாராளமா நல்லெண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு தாளிப்பு கொடுத்து 1/4 மூடி துருவின தேங்காய் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பொடியா கட் பண்ண கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா பெப்பர் ஒன்றும் பாதிமா இடிச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் ஜீரக பொடி, பெருங்காயம் 1 சிட்டிகை, சுக்குத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சிட்டிகை சேர்த்துக்கோங்க. இதுக்கு மாவு நல்லா புளிச்சு இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி மாவு வந்து நல்லா புளிப்பா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சதை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கண்டிப்பாக தொன்னையில் ஊற்றுங்க, அப்போ தான் அந்த மனம் வந்து அருமையாக வரும். அதில் ஒரு சொட்டு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அந்த தொன்னையில் நீங்கள் மாவை ஊற்றிட்டு நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் இட்லி குண்டானில் நீங்கள் எடுத்து வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் இட்லி ரெடி. இன்னைக்கு புரட்டாசி ஸ்பெஷல் தான் நம்ம இந்த இட்லியே பண்ணியிருக்கோம். அப்புறம் பெருமாளுக்கு படைக்காமல் எப்படிங்க? பெருமாளை கிச்சன்லேயே வச்சு அழகாக ஒரு தீபம் ஏற்றி அவருக்கு படையலும் போட்டாச்சு. இது கருப்புளுந்தும் எள்ளும் வச்சு பண்ணுற பொழி இந்த இட்லிக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.